அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ராயபக்ஷக்களின் உண்மை முகத்தை அம்பலப்படுத்தியவருக்கு நேர்ந்த கதி. அனுரா அரசின் அதிரடி நகர்வு. மாகாண சபை தேர்தலை அடுத்த வருடம் முற்பகுதியில் நடத்துவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை. அரசு ஊழியர்கள் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. இலங்கையில் செயற்படும் இரகசிய ஆயுத குழுக்கள் வெளியான முக்கிய முடிச்சுக்கள். யாழ்ப்பாணத்தில் படுகொலை செய்யப்பட்டவருக்கு நீதி கோரி உடலத்துடன் வீதிக்கிறங்கிய மக்கள். அதானி நிறுவனத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிலம் தொடர்பில் மின்சார சபை விடுத்துள்ள விசேட அறிவிப்பு. கொழும்பில் நங்கூரமிடப்படவுள்ள அமெரிக்காவின் முன்னணி போர்க்கப்பல். வைத்தியர் சுதர்சன் மரணம், வடக்கு மக்கள் சோகம். பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவித்து கொழும்பில் களமிறங்கிய ஆயிரக்கணக்கான மக்கள். தொடர்பென விரிவான செய்திகள். ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவரும் ராயபக்ஷ குடும்பத்தின் நெருங்கிய உறவினருமான உதயங்க வீரதுங்க மிக்ரக விமான கொள்வனவில் நடந்த மோசடியின் மிகப்பெரிய பங்குதாரராக அறியப்படுகின்றார். உண்மையில் இது தொடர்பான விசாரணைக்காக உதயங்க வீரதுங்க சிஐடிக்கு அழைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. மிக் விமான கொள்வனவில் இலங்கை அரசு நிதி பாரியளவில் மோசடி செய்யப்பட்டமை கண்டறியப்பட்டதுடன் அதன் பின்னணியில் இருக்கும் இலங்கையின் ஆட்சியாளர்கள் தொடர்பிலும் கடந்த காலங்களில் பல தகவல்கள் அம்பலப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் தற்போது மீண்டும் இது தொடர்பான தகவல்களை வெளியிட்ட பல ஊடகவியலாளர்கள் ராயபக்ஷ அரசினாலும் அவர்களுக்கு நெருக்கமான புலனாய்வுத் துறையினராலும் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக அதிர்ச்சிகரமான செய்திகள் வெளியாகியுள்ளது. இலங்கையில் வெளியாகும் பிரபல ஊடகங்கள் இந்த செய்திகளை வெளியிட்டுள்ள சூழ்நிலையில் மீண்டும் இந்த விடயம் பரபரப்பாக மாறியுள்ளது. ஆளுநர்கள் ஊடாக மாகாண சபைகளை ஆள்வது தவறாகும். எனவே அடுத்த வருட முற்பகுதியில் அனுர அரசு தேர்தலை நடத்த வேண்டும் என பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பில் அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் திஸ்ஸா அத்தநாயக்கா மேலும் தெரிவித்ததாவது: நாட்டை கட்டியெழுப்புவதற்கு 5 வருடங்கள் போதாது, 15 வருடங்களாவது தேவை என்று சீன தலைவர்கள் கூறினார்கள். 15 வருடங்கள் ஆள வேண்டுமெனில் அதற்கு தேர்தல் நடத்தப்பட வேண்டும். குறைந்தபட்சம் மாகாண சபை தேர்தலை நடத்தினால் மக்கள் எந்த நிலைப்பாட்டில் உள்ளார்கள் என்பது இந்த அரசுக்கு தெரியவரும். எனவே அடுத்த வருட முற்பகுதியில் மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு அனுர அரசுக்கு சவால் விடுக்கின்றோம். மாகாண சபை முறைமை என்பது அரசமைப்பின் ஓர் அங்கமாகும். எனவே அந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்பதே வடக்கு மற்றும் தெற்கு மக்களின் கோரிக்கையாக இருப்பதாகவும் இதை அனுர அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கிராமப்புற மேம்பாடு, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு அரசு ஊழியர்களுக்காக இலவச சைகை மொழி சான்றிதழ் பாடநெறியை செயல்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன் முதற்கட்டமாக கொழும்பு மாவட்டத்தில் உள்ள அமைச்சகங்கள், திணைக்களங்கள் மற்றும் மாவட்ட செயலகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் 68 அரசு அதிகாரிகளுக்கு 2 குழுக்களின் கீழ் பாடநெறி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் கிராமப்புற மேம்பாடு, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் உபாலி பன்னிலாவின் தலைமையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய செயலகத்தால் செயல்படுத்தப்பட உள்ளது. இது ஒரு தத்துவார்த்த மற்றும் நடைமுறை பாடநெறியாகும். இது 24 நாட்களில் நடத்தப்படுகின்றது மற்றும் மொத்த பாடநெறி காலம் 60 மணி நேரமாகும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டில் முழு நாட்டையும் உள்ளடக்கிய வகையில் 25 பாடநெறிகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் 625 அதிகாரிகளுக்கு ஒரு குழுவுக்கு 25 அதிகாரிகள் என இலவச பயிற்சி வழங்க திட்டமிட்டிருப்பதாக அரசு மேலும் அறிவித்துள்ளது. இலங்கையில் அங்குமிங்குமாக தொடரும் படுகொலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் இந்த படுகொலைகளின் பின்னால் கிழக்கு மாகாணத்தில் இதுபோன்ற படுகொலைகளை செய்து வருகின்ற திட்டமிட்ட ஒரு ஆயுத குழு லண்டனில் இருக்கும் ஒருவரால் இயக்கப்படுவதாக அதிர்ச்சிகரமான செய்திகள் தற்போது வெளியாகியுள்ளது. இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் ஏராளமான நீதிக்கு புறம்பான படுகொலைகளை புரிந்த பல ஆயுத குழுக்கள் பற்றியும் அந்த குழுக்களை இயக்கும் நபர் ஒருவர் பற்றியும் அதிர்ச்சிகரமான செய்திகள் தற்போது வெளியாகி மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் புங்குடுதீவில் படுகொலை செய்யப்பட்டவருக்கு நீதி கோரி கொல்லப்பட்டவரின் சடலத்துடன் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. புங்குடுதீவு தனியார் போக்குவரத்து சங்கத்தினர் மற்றும் கிராம மக்கள் இணைந்து இன்றைய தினம் குறித்த கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றுள்ளது. கடந்த 10ஆம் தேதி தனது வீட்டில் இருந்த வேளை கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட ஐயாத்துறை அற்புதராசா என்பவரின் கொலைக்கு நீதி வேண்டியும் கொலையாளிகளை விரைந்து கைது செய்ய கோரியும் இந்த போராட்டம் சுமார் 2 மணி நேரம் இடம்பெற்றது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருப்பு கொடியை பறக்கவிட்டு பதாகைகளை ஏந்தியும் கோஷமிட்டவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
இதனால் புங்குடுதீவு யாழ்ப்பாணம் இடையிலான போக்குவரத்து சேவைகள் இன்றைய தினம் இடம்பெறவில்லை என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. காற்றாலை மின்திட்டங்களுக்காக இந்தியாவின் அதானி நிறுவனத்திற்கு ஒதுக்கப்பட்ட 2 நிலங்களும் மீண்டும் டெண்டர் விடப்பட்டு மின்சார திட்டத்துக்கு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மன்னார் பகுதியில் 2 காற்றாலை மின்திட்டங்களை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அரசாங்க தகவல் தொடர்பு திணைக்களத்தால் இன்று சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பு நடைபெற்றது. மன்னாரில் 250 மெகாவாட் மின்சாரத்தை காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்திற்கும், புனரிங்க வளாவில் 234 மெகாவாட் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்திற்கும் அதானி நிறுவனத்திற்கு நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், தற்போது அந்த நிறுவனம் இந்த 2 திட்டங்களில் இருந்தும் விலகிவிட்டதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். தேவையை பொறுத்து அந்த 2 நிலங்களையும் சர்வதேச குத்தகை மூலம் அதானி அல்லது வேறு எந்த நிறுவனத்திற்கும் வழங்க முடியும் என்றும், வெற்றிகரமான டெண்டர் மற்றும் மிக குறைந்த விலை வழங்கப்படும் என்றும் ஜெயக்குடி தெரிவித்துள்ளார். தீவின் மக்கள் பிரதிநிதிகளின் விருப்பத்தின் அடிப்படையில் மன்னார் தீவில் உள்ள நிலத்தை திட்டத்திற்கு பயன்படுத்துவதற்கு கடந்த 13ஆம் தேதி ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது உடன்பாடு எட்டப்பட்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் கடற்படையின் சாண்டா பர்பாரா கப்பல் நாளைய தினம் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைய உள்ளது. அமெரிக்க தூதரகம் வெளியிட்ட அறிக்கையில் இந்த கப்பலின் முதல் வருகை இதுவாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. இந்த விஜயம் அமெரிக்கா இலங்கை உறவுகள் வலுப்பெறும் நிலையையும் பிராந்திய கடல் பாதுகாப்பிற்கான இரு நாடுகளின் பொது உறுதிப்பாட்டையும் வெளிப்படுத்துவதாக தூதரகம் குறிப்பிட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய முன்னிலையில் இயங்கும் கடற்படை பிரிவு அமெரிக்க கடற்படையின் 7வது படையின் ஒரு பகுதியாக உள்ள இந்த கப்பல் மேற்கு பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடலில் இயங்குகின்றது. தற்போது டெஸ்ட்ராயர் ஸ்குவாட் 17 கட்டுப்பாட்டில் உள்ள சாண்டா பர்பாரா தாக்குதல் தடுப்பு, கூட்டாண்மை வலுப்படுத்தல் மற்றும் கடல் நிலைத்தன்மைக்கு ஆதரவாக வழக்கமான ரோந்து பணிகளை இந்த கப்பல் மேற்கொள்கின்றது. 2021ஆம் ஆண்டு பணியில் அமர்த்தப்பட்ட இந்த கப்பல் கடற்கரை மற்றும் அருகிலுள்ள கடல் பகுதிகளில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட கப்பலாகும். இலங்கை போன்ற பிராந்திய கூட்டாளிகளுடன் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக அமெரிக்கா குறிப்பிட்டுள்ளது. சத்திர சிகிச்சை நிபுணர் சுதர்சனின் மரணம் தமிழ் மக்களுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி இரங்கல். சிறப்பு சத்திர சிகிச்சை நிபுணர் வைத்தியர் சுதர்சனின் திடீர் மறைவு யாழ் போதனா வைத்தியசாலைக்கும் இலங்கை மருத்துவத்துறைக்கும் ஈடுகட்ட முடியாத இழப்பாகும் என யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தனது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நீண்ட காலமாக சேவையாற்றிய உயர் திறமையுடன் கூடிய அர்ப்பணிப்புமிக்க சத்திர சிகிச்சை நிபுணர் வைத்தியர் சுதர்சன் அவர்கள் இன்றைய தினம் திடீரென உயிரிழந்தார் என்ற செய்தி ஒட்டுமொத்த மருத்துவ உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. மருத்துவம் என்பது ஒரு சேவையாகவும் ஒரு ஒப்பற்ற தர்மமாகவும் இருந்த காலத்தில் மனிதாபிமானமும் உயிருக்காக போராடும் உறுதியும் கூடிய மருத்துவராக சுதர்சன் அவர்கள் விளங்கினார். அவசர சத்திர சிகிச்சைகள், அரிய வகை அறுவை சிகிச்சைகள் மற்றும் மருத்துவக் கல்வி பயிற்சிகளில் அவர் செய்த பங்களிப்பு யாழ் மருத்துவ குடும்பத்தில் மிக நீண்ட நாட்கள் நினைவு கூறப்படும். அவரது பணிவும் நோயாளிகளுடன் கொண்ட நெருக்கமான உறவும் அவரை நோக்கி வரும் எதுவும் ஒரு மருத்துவரின் மேன்மை என்பதற்கான சான்றாக இருந்தது. மருத்துவ மாணவர்களிடையே அவர் முன்மாதிரியாகவும் ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் திகழ்ந்தார். மரணவாசல் அருகிலும் உயிரை காக்க முடியும் என்ற நம்பிக்கையை தொடர்ந்து பலருக்கு ஏற்படுத்தி அவர்களை மீட்டவர். அவரின் திடீர் மறைவு அனைவருக்கும் மிகப்பெரிய இழப்பென்று அவர் தன்னுடைய இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். அவரது குடும்பத்தாருக்கும் சக ஊழியர்களுக்கும் நோயாளிகளுக்கும் மருத்துவ மாணவர்களுக்கும் யாழ் போதனா வைத்தியசாலை சமூகத்திற்கும் எமது ஆழ்ந்த இரங்கலையும் உணவுபூர்வமான அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் என அவர் தன்னுடைய குறிப்பில் மேலும் தெரிவித்துள்ளார். காசாவில் இஸ்ரேல் நடத்தும் இனப்படுகொலையை கண்டித்து பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக இலங்கை தலைநகர் கொழும்புவில் மிக பாரிய அளவிலான ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு காசாவில் பாலஸ்தீன மக்களை பசி பட்டினி ஊடாகவும் கொடூரமான குண்டுவீச்சு ஊடாகவும் கொன்று படுகொலை செய்யும் இஸ்ரேலிய அரசை கண்டித்தும், இலங்கைக்குள் இஸ்ரேலியர்களுக்கு இலவச விசா வழங்கும் இலங்கை அனுர அரசின் முடிவை கண்டித்தும் மக்கள் கோஷங்களை எழுப்பினார்கள். காசாவில் படுகொலை செய்யப்படும் குழந்தைகளின் காட்சி பதிவுகள், புகைப்படங்கள் அடங்கிய விடயங்களையும், பட்டினியால் மெலிந்த தேகத்தை கொண்ட குழந்தைகளின் புகைப்படங்களும், காசா படுகொலையில் உயிரிழந்த பாலஸ்தீன குழந்தைகளின் புகைப்படங்களையும் தாங்கி அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் சென்றமை பார்ப்போரை உருக வைக்கும் வகையில் அமைந்திருந்தது.
ஐரோப்பா முழுவதும் இஸ்ரேலின் படுகொலையை கண்டித்து மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் ஆரம்பித்துள்ள சூழ்நிலையில் இலங்கையில் முதல் முறையாக மக்கள் மிக பெருமளவில் கலந்து கொண்ட பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவான இஸ்ரேலின் இனப்படுகொலைக்கு எதிரான ஆர்ப்பாட்டமாக இது பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்றைய இலங்கையின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காலைப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.